கொலை நடந்தது எப்படி என்று ஆம்ஸ்ட்ராங்கின் அண்ணன் விளக்கமளித்துள்ளார். நான் பார்த்தபோது ஆம்ஸ்ட்ராங் ரத்த வெள்ளத்தில் இருந்தார் என்றும் சற்று நேரத்தில் மயக்கமடைந்தார் என்றும் வீரமணி தெரிவித்துள்ளார். நிறைய வேலை செஞ்சிருந்தாங்க, நிறைய பேர் அவங்க எல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணதா சொல்லி சொன்னாங்க. அப்படிப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்னுடைய ஆவல் என்னன்னா தம்பி போய் காப்பாற்றணும்னு ஓடுனேன். உடைக்க மேல விழுந்து பிடிச்சிடலான்னு அந்த நோக்கத்துல தானே ஓடுனேன். கடைசியில் பார்த்தா ஆப்போசிட் சைட்ல இருந்து வருதுனால பார்க்கும்போது கீழே அடி கீழே வச்சுட்டு அடி கீழே வந்து ரத்த வெள்ளத்தில் நானும் ஒரு 6 o'clock போயிட்டு கோவில் திறப்பேன் எப்பொழுதும் சாயங்காலத்தில். இங்கே வேணுகோபால் சாமி டெம்பிள் அது திறந்துட்டு தான் உள்ளே உட்காந்துருப்பேன். அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தது. சரின்ட்டு உள்ளே உட்காந்துருக்கும்போது இந்த மாதிரி சத்தம் கேட்டதுனால இந்த மேஷன் ஒர்க்குனால அந்த சத்தம் போடுறது நமக்கு, அதனால சத்தம் போடுறான்னு பார்த்தா அப்புறம் இந்த சத்தம் கேட்கவோ தம்பியை வெட்டுறான்னு உடனே ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டுறாங்கன்னு உடனே அவங்க ஓட ஆரம்பிச்சதுனால எதிரேச்சில் அவனுங்க கத்தி எடுத்துன்னு ஓடியாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் எதிர வரவங்க எல்லாரும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் யாரும் எதுக்கு எல்லாம் ஓடிட்டாங்க. நான் தான் எதிர்நீச்சல் ஓடுறேன்.